நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது 21 நாளில் தீர்வதற்கு நம்ம இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வைத்தால் போதுமானது. அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் யாருக்கும் தெரியாமல் வைத்து பாருங்கள். இப்படி நீங்கள் வைப்பதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எந்த விதமான தீய சக்திகளும் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று விடுமாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மகாபெரிவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தர்களிடம், நீ இந்த ஒரு பொருளை எப்பொழுதுமே உன்னோட பூஜை அறை இல்லைனா உன்னோட சமையல் அறையில் இருக்கும்படி வச்சுக்கோ. அதுவும் இந்த ஒரு திசையில் இந்த ஒரு பொருள் இருக்கணும். இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது உடனே தீர்ந்துவிடும் என்பது போல் காஞ்சி மகான் மகாபெரிவா நடமாடும் தெய்வமாக இருந்து எத்தனையோ பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான பரிகாரங்களை கூறியிருக்கிறார். நாம் அந்த வீடியோவில் அவர் கூறிய ஒரு பரிகார முறையை பற்றி தான் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த ஒரு பொருளை நம்ம எப்பொழுது எடுத்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைக்கணும், எந்த ஒரு நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இரவு நேரங்களில் நீங்கள் இந்த ஒரு செயலை தூங்குவதற்கு முன்னாடி செய்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு பெரிய அழிவானது ஏற்படும். தற்பொழுது இருக்கின்ற கடன் பிரச்சனையிலிருந்து அதிக அளவு கடன் பிரச்சனை தான் உங்களை தேடி வருமே தவிர அதை விட்டு குறைய செய்யாது. எனவே இந்த ஒரு பொருளை எந்த ஒரு நேரத்தில் எடுத்து வைப்பது என்பதுதான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கின்றது. அதாவது இந்த ஒரு பொருளை எடுத்து நீங்கள் எப்பொழுது வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த ஒரு பொருள் முதல்ல சொல்லணும்னா இந்த ஒரு பொருளானது லட்சுமி தேவியின் மறு உருவமாக கருதப்படப்படுகிறது. அப்படிப்பட்ட லட்சுமி தேவி நம்முடைய வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும். செல்வ வளமும் செழிப்பும் நம்முடைய வீட்டில் தலை விரித்து ஆடுமாம். அவ்வளவு சக்தி லட்சுமி தேவிக்கு இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட லட்சுமி தேவிக்குரிய இந்த ஒரு பொருள் கல்லுப்பு. அந்த கல்லுப்பை நாம் எப்படி எந்த ஒரு நேரத்தில் எடுத்து வைக்கணும்னா பிரம்ம முகூர்த்த வேளையில் காலையில் எழுத்து கொள்ள வேண்டும். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த ஒரு செயலை செய்தோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுது எந்திக்கிறாயோ செவ்வாய்க்கிழமை நாளன்று காலை 4:30 மணியிலிருந்து காலை 6 மணிக்குள் அந்த 1:30 மணி நேரத்திற்குள் ஒன்னால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். மகாலட்சுமி தேவியின் உருவக படத்தை உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து அலங்காரங்கள் செய்து படையல்கள் படத்திற்குள் படைத்துவிட்டு அதற்கப்புறமாக ஒரே ஒரு தீபத்தையும் மகாலட்சுமி தேவியை நினைத்து ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு சிவப்பு நிறத்தில் ஒரு துணியை உனது உள்ளங்கை அளவிற்கு எடுத்துவிட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து அந்த சிவப்பு நிற துணியில் வைத்து அதனுடன் ஒரே ஒரு வசம்பையும் சேர்த்துக்கொள். இப்படி வைத்து அந்த இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குமாம். எனவே இந்த ஒரு மூட்டையை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்து லட்சுமி தேவியின் மந்திரங்கள் பாடல்களை பாடி லட்சுமி தேவியை நீங்கள் மனதார நினைத்து தியானம் செய்ய வேண்டுமாம். இப்படி செய்துவிட்டு அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் இதனை செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே லட்சுமி தேவியிடம் போராடி அதற்கு பின் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது சமையல் அறையிலேயோ யாருக்கும் தெரியாதபடி ஏதாவது ஒரு பொருளுக்கு அடியில் நீங்கள் இந்த ஒரு மூட்டையை மறைத்து வைக்க வேண்டும். அதுவும் எந்த திசையில் வைப்பது என்பதுதான் மிகவும் அதிக அளவு நன்மையை தேடி கொடுக்குமாம். அந்த ஒரு திசையானது குபேர திசை, வடகிழக்கு திசை என்று அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அந்த வடகிழக்கு திசையில்தான் நாம் இந்த ஒரு மூட்டையை வைக்க வேண்டும். அப்படி வடகிழக்கு திசையில் இந்த ஒரு மூட்டையை வைத்துவிட்டு அதற்கப்புறமாக நாம் எப்பொழுதும் இருப்பது போல் இருந்துவிட்டு வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அந்த மூட்டைக்கு நீங்கள் சாம்பிராணி புகையிடுவது போன்ற செயல்களை நீங்கள் செய்து வர வேண்டும். அந்த ஒரு மூட்டையானது பூஜை அறையில் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்றால் சுமார் 48 நாட்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அந்த ஒரு மண்டலம் வரை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு அதற்கப்புறமாக அந்த ஒரு மூட்டையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து இதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்ய வேண்டும். காலையிலேயே எடுத்து நீங்கள் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற
ஏரி குளங்களோ அல்லது கோவில் குளங்களுக்கோ சென்று ஓடுகின்ற நீரிலோ எங்காவது சென்று இந்த கல் உப்பையும் வசம்பையும் கரைத்து விட வேண்டும். இப்படி கரைத்து விட்டு நீங்கள் வீடு திரும்புங்கள். அடுத்து 21 நாட்களில் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது சற்று நிமிடத்தில் 21 நாளில் தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த லட்சுமி தேவியின் வழிபாட்டிற்கு இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த லட்சுமி தேவிக்குரிய வழிபாட்டை நீங்களும் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து அதிக அளவு நன்மையை தேடி கொடுக்கும் ஒரு நாளாகவும் இந்த ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு விளங்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நமக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது 21 நாளில் தீர்வதற்கு நம்ம இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வைத்தால் போதுமானது. அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் யாருக்கும் தெரியாமல் வைத்து பாருங்கள். இப்படி நீங்கள் வைப்பதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எந்த விதமான தீய சக்திகளும் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று விடுமாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். மகாபெரிவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தர்களிடம், நீ இந்த ஒரு பொருளை எப்பொழுதுமே உன்னோட பூஜை அறை இல்லைனா உன்னோட சமையல் அறையில் இருக்கும்படி வச்சுக்கோ. அதுவும் இந்த ஒரு திசையில் இந்த ஒரு பொருள் இருக்கணும். இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது உடனே தீர்ந்துவிடும் என்பது போல் காஞ்சி மகான் மகாபெரிவா நடமாடும் தெய்வமாக இருந்து எத்தனையோ பக்தர்களுக்கு எத்தனையோ விதமான பரிகாரங்களை கூறியிருக்கிறார். நாம் அந்த வீடியோவில் அவர் கூறிய ஒரு பரிகார முறையை பற்றி தான் முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த ஒரு பொருளை நம்ம எப்பொழுது எடுத்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைக்கணும், எந்த ஒரு நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இரவு நேரங்களில் நீங்கள் இந்த ஒரு செயலை தூங்குவதற்கு முன்னாடி செய்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு பெரிய அழிவானது ஏற்படும். தற்பொழுது இருக்கின்ற கடன் பிரச்சனையிலிருந்து அதிக அளவு கடன் பிரச்சனை தான் உங்களை தேடி வருமே தவிர அதை விட்டு குறைய செய்யாது. எனவே இந்த ஒரு பொருளை எந்த ஒரு நேரத்தில் எடுத்து வைப்பது என்பதுதான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கின்றது. அதாவது இந்த ஒரு பொருளை எடுத்து நீங்கள் எப்பொழுது வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த ஒரு பொருள் முதல்ல சொல்லணும்னா இந்த ஒரு பொருளானது லட்சுமி தேவியின் மறு உருவமாக கருதப்படப்படுகிறது. அப்படிப்பட்ட லட்சுமி தேவி நம்முடைய வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும். செல்வ வளமும் செழிப்பும் நம்முடைய வீட்டில் தலை விரித்து ஆடுமாம். அவ்வளவு சக்தி லட்சுமி தேவிக்கு இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட லட்சுமி தேவிக்குரிய இந்த ஒரு பொருள் கல்லுப்பு. அந்த கல்லுப்பை நாம் எப்படி எந்த ஒரு நேரத்தில் எடுத்து வைக்கணும்னா பிரம்ம முகூர்த்த வேளையில் காலையில் எழுத்து கொள்ள வேண்டும். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த ஒரு செயலை செய்தோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுது எந்திக்கிறாயோ செவ்வாய்க்கிழமை நாளன்று காலை 4:30 மணியிலிருந்து காலை 6 மணிக்குள் அந்த 1:30 மணி நேரத்திற்குள் ஒன்னால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். மகாலட்சுமி தேவியின் உருவக படத்தை உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து அலங்காரங்கள் செய்து படையல்கள் படைத்துவிட்டு அதற்கப்புறமாக ஒரே ஒரு தீபத்தையும் மகாலட்சுமி தேவியை நினைத்து ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு சிவப்பு நிறத்தில் ஒரு துணியை உனது உள்ளங்கை அளவிற்கு எடுத்துவிட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து அந்த சிவப்பு நிற துணியில் வைத்து அதனுடன் ஒரே ஒரு வசம்பையும் சேர்த்துக்கொள். இப்படி வைத்து அந்த இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குமாம். எனவே இந்த ஒரு மூட்டையை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்து லட்சுமி தேவியின் மந்திரங்கள் பாடல்களை பாடி லட்சுமி தேவியை நீங்கள் மனதார நினைத்து தியானம் செய்ய வேண்டுமாம். இப்படி செய்துவிட்டு அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் இதனை செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே லட்சுமி தேவியிடம் போராடி அதற்கு பின் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது சமையல் அறையிலேயோ யாருக்கும் தெரியாதபடி ஏதாவது ஒரு பொருளுக்கு அடியில் நீங்கள் இந்த ஒரு மூட்டையை மறைத்து வைக்க வேண்டும். அதுவும் எந்த திசையில் வைப்பது என்பதுதான் மிகவும் அதிக அளவு நன்மையை தேடி கொடுக்குமாம். அந்த ஒரு திசையானது